தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு இது வரைக்கும் இவங்களுடைய ஒர்க் ப்ராக்ரஸ் நடந்திருக்கு. இந்த இடம் வரைக்கும் இருக்குது. இதுலேருந்து போய் அப்படியே சிக்னலில் கனெக்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ நம்ம பார்த்த ஸ்பாட் வந்து இதுக்கு ரைட் சைடில் வரைக்கும் இருக்குது. இதுக்குள்ள வரைக்கும் வருது அந்த ரோடு. அதை எடுத்து வந்து இந்த ரோட்டில் அந்த அங்கே கனெக்ட் பண்ணுவாங்க, தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ். இது வந்து மப்பேடு ஜங்ஷன். இது வரைக்கும் வந்து அந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் எடுத்து வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு. இதெல்லாம் கிளியர் ஆகிடும். அந்த ஒரு ரோடு வந்து பக்காவாக போட்டாங்கன்னா இப்பயே அதை வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து லெஃப்டில் போனால் தாம்பரம் சேலையூர், நேராக போனால் மாம்பாக்கம். இந்த ஜங்ஷன் பேர் வந்து மப்பேடு ஜங்ஷன். பயங்கர பிஸியாக இருக்குது. இது அந்த தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா எல்லா டிராஃபிக் இல்லாமல் எல்லாரும் குயிக்காக போகிறதுக்கு நல்ல ஃபெசிலிட்டி பண்ண மாதிரி ஆகிடும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த லெஃப்டில் எல்லோரும் டர்ன் பண்ணி போகிறாங்க. இந்த லிடியா ஸ்கூல்னு போட்டிருக்காங்க வழி. இது வழியாக தான் எல்லோரும் டர்ன் பண்ணி போயிட்டு அந்த ரோடை அக்சஸ் பண்ணுறாங்க. தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ்க்கு பேரலாக யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு கீழே இருந்து அந்த ஹைட்டில் காமிச்சோம் இல்லையா, அந்த இடத்துடைய அடுத்த செக்ஷன் இது. இந்த ரோட்லேயே பாருங்கள் எவ்வளோ வண்டிங்க போகுது. இப்போ ரைட்டில் போனால் ஆளை பார்க்கலாம். நீங்கள் அது கீழே இருந்து ஹைட்டில் காமிச்சோம் இல்லையா, அந்த ரோடு தான் இது. அதுக்கு நடுவில் இருக்கேன். இப்போ இங்கேருந்து நீங்கள் நேராக பார்க்குறது தான் அந்த இடம் நம்ம முன்னாடி காமிச்சு. அதுலேருந்து இந்த லெஃப்டில் பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு ரோடு போயிட்டே தான் இருக்குது. எல்லாம் அந்த ஒர்க்லாம் போட்டாங்க. கல்லெல்லாம் கொட்டி ஒர்க் நடந்துட்டுருக்கு. நம்ம அப்படியே பிட்டாக கவர் பண்ணுவோம். நம்ம அங்கே நின்றுட்டு இருந்தோம் இல்லையா, அங்கேருந்து இந்த இடம் ஜலியெல்லாம் போட்டிருக்காங்க. ரோடு நல்லா வைடாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம். இப்போவே அந்த 2 வீலர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. அந்த ரோடு வந்து ரொம்ப மோஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து டிராஃபிக் வந்து ஒரு பஸ் தான் வர முடியும். எல்லா வண்டியும் அப்படி இப்படி நிற்குது. இந்த ரோடு கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நிஜமாலுமே நல்லாயிருக்கும். உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆகிருக்கு இந்த ரோடு பக்கத்தில். இது வந்து மப்பேடு புதூர் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ரோடு லிங்க் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளோ வைடாக இருக்கு. இங்கெல்லாம் வந்து மண்ணு தான் இருக்குது. இன்னும் வந்து ஜல்லிலாம் கொட்டல. அது வரைக்கும் தான் கொட்டிருக்காங்க. பார்க்கலாம் ஒர்க்கு. அந்த பிளேன் வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இந்த இடம் தான் வந்து ஒரு முக்கியமாக சுவிட்ச் ஓவர் ஆகிற இடம். இந்த இது வரைக்கும் வருது இந்த ரோடு. நல்லா வைடாக இருக்குது. பாருங்க அந்த பக்கம் எவ்வளோ தூரம் இருக்குது. இது
புதூர் சிட்டி, சுமேரு புதூர் சிட்டின்னு இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து அந்த ரோடும் இந்த ரோடும் சுவிட்ச் ஓவர் ஆகுது. ரொம்ப வைடாக இருக்குது இந்த ரோடு அந்த கிட்டத்தட்ட ஒரு 6 லேன் வர அளவுக்கு இந்த இடம் இருக்குது. இப்போ நம்ம அந்த பக்கம் எடுத்தோம். இப்போ நம்ம வந்து டுவர்ட்ஸ் இது வந்து இந்த சாய்பாபா கோவில், மணிமஹால், நம்ம SSM நகர் கிட்ட வந்துட்டோம். இது வரைக்கும் வந்து தார் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜல்லி தான். இதுலேருந்து தான் ஒர்க் நடக்கணும். நீங்களே பார்க்கலாம். பட் ஆனால் அவங்க எல்லாமே ஜல்லிலாம் கொட்டி ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு முக்கியமான ஜங்ஷன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா SSM ஸ்கூல் இருக்குது. நீங்களே பார்க்கலாம், நிறைய வண்டிங்கெலாம் போகுது. நேராக போனால் பெருங்கத்தூர் கனெக்ட் பண்ணுற இடம். அங்கேயும் நான் அதாவது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இந்த ஒர்க் இருந்தது இல்லையா, அந்த இடமா நான் இப்போ காமிக்கிறேன். இது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா SSM நகர். SSM நகரில் வந்து 1300 யூனிட்ஸ் இருக்குது. அவ்வளோ ஃப்ளாட்ஸு அவைலபிளாக இருந்தது. இப்போது நிறைய சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. இது ஒரு சின்ன இல்லை, நல்ல பெரிய கம்யூனிட்டின்னு நினைக்கிறேன். இந்த பில்டிங்லாம் புதுசாக கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம நேராக போனால் அந்த ரோடு வந்து இன்னும் போடலை, அதாவது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ரோடு போகிற வரைக்கும் அவங்களால வெயிட் பண்ண முடியல. ஸோ தே ஆர் ஸ்டார்டட் யூஸிங் இட். அதையே நான் இப்போ காமிக்கிறேன். இன்னும் மண்ணு தான் போட்டு லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், நீங்கள் வந்து வண்டிங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த வழி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் இவங்க வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ரோடு போடுற வரைக்கும் இவங்களால வெயிட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ரோடாக இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் பண்ணால் நல்லா இருக்கும். இதை பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆட் டைம் தான். இன்னும் பீக் ஹவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வண்டிங்க ஸ்கூல் பஸ், ஸ்கூல் வேன்லாம் கூட போயிட்டுருக்கு. இது வந்து ஆட் டைம்ன்றதுனால 2 வீலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த JCB ஒர்க் நடந்துட்டு இருக்கு பாருங்கள். மண்ணவாரி ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம வீடியோ போட்டு வந்து ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குன்னு அதனுடைய எஃபெக்டாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடைன்னு ஒர்க் நடக்குது. இன்னொன்று அப்படியே இருந்தது, அது ஒரு நடுவில் ஒரு பில்டிங் அப்படியே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். இது வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி நேராக போய் லெஃப்டில் டர்ன் பண்ணாங்கன்னா SSM ஸ்கூல் வந்துடும். GK வித்யாசம் வந்துடும். அந்த ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இதுக்கு பேரல் ரோடு. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. ரொம்ப சின்னதாக இருக்குது, சரியாகவும் இல்லை. ரோடும் வந்து ஃபுல்லாக ஏதோ இது மாதிரி பிட்டாக இருக்கும். அதில் வந்து நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். அப்போவே நீங்கள் பார்க்கலாம், வண்டிங்கெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ரோடுன்றதை நீங்களே பார்க்கலாம். இதை அவங்க சீக்கிரமாக முடித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இதனுடைய இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பார்ட்டியும் இப்போ நான் அந்த ரோடு லேயிங்கும் காட்டுறேன். நான் அங்கே என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு. இந்த கார் வந்து டேர்ன் ஆகுது பாருங்கள். அந்த இடம் தான் வந்து இந்த ஏர்ஃபோர்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குங்களா, சுடுகாடு ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும்.
இந்த வழியாக போகிறது. இப்போ வந்து இந்த வழியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய ஆட்டோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு முக்கியமான ஜங்ஷன். முதல்ல ரொம்ப சின்ன ரோடாக இருந்தது, இவ்வளோ இதுவாக அழகாக பண்ணிட்டாங்க. இதுதான் இப்போ தான் நம்ம காமிச்சிருக்கோம் அந்த இடம், அந்த மண் கொட்டி நிறைவேற்றாங்க. இதெல்லாம் பக்காவாக பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது சதானந்தபுரம். இங்கே ஒரு பேக்கரி இருந்தது, ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் இருக்கும். இந்த இடம் வந்து இப்போது க்ளீனாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு, முதல்லலாம் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ வைடாக இருக்குது அந்த ரோடு. இந்த ஜல்லிலாம் நிரப்பி அதை லெவல் பண்ணுற ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இந்த பிட்டும் வந்து ரொம்ப நாளாக அப்படியே தான் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த ஒர்க் நடக்குது. ஸோ ஐ திங்க் வித்தின் 3 months அவங்க வந்து இதை ரெடி பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒர்க் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது. மக்களுடைய பயன்பாட்டுக்கு எந்த ரோடு தேவைன்னு பார்த்து பண்ணுறது கவர்மெண்ட் வந்து இப்போது ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்களே பார்க்கலாம் இந்த ஒர்க்லாம் எப்படி நடக்குதுன்னு. இந்த ரோடு ரொம்ப பிஸியான ரோடு, சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப காலையில் நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பஸ் ஃபுல்லாக இந்த ரோடு தான் வருவாங்க. SSM, JKM, நிறைய ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் இருக்குது. இவங்க வந்து மக்கள் பாருங்கள், அதுக்குள்ளே தே ஸ்டார்டட் யூஸிங் பாருங்கள். அவங்க வந்து இவங்க போடுவாங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோன்ற அளவுக்கு இவங்க டைம் எடுத்துக்கிறாங்கனாலையா தெரியல, இவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறோம். பாவமா எடுக்கவே இல்லையா? ரோடோட கண்டிஷன் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது, பழைய ரோடு. இது வரைக்கும் ரோடு போட்டாச்சு. அந்த இடத்துல வந்து ஒரு வீடு இருந்தது, ஒரு கோவில் இருந்தது. இந்த கோவில் அதுக்கப்புறமா வீடு இருந்தது, எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் சதானந்தபுரம் அப்படின்னு போர்டு இருக்கு பாருங்கள் இந்த இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும். அதை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இதோட நம்ம பெருங்குளத்தூர் பிரிட்ஜு கிட்ட போய் பார்க்கலாம். இது வரைக்கும் தான் ஒர்க் நடந்திருக்கு. இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் வருது. இதுக்கப்புறமா அந்த பிட் வந்து பெருங்குளத்தூர் பிரிட்ஜு கிட்ட போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது தான் பெருங்குளத்தூர் பிரிட்ஜு. இந்த இடம் தான் ரொம்ப நாளாக அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது. ஏன்னா இந்த EB இருக்குங்க, அது கேபிள்ஸ்லாம் சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அந்த ஒர்க்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்கே EB ஆஃபீஸ் இருக்குது. இந்த பிரிட்ஜு கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வண்டலூர்லேருந்து சதானந்தபுரம் போகணுன்னா அகெயின் நம்ம வந்து ஏரிக்கரை போய் தான் யூட்டன் போடணும். இங்கே இருக்கிறவங்க வந்து தாம்பரம் சைட் போனனால வண்டலூர் வந்து தான் டர்ன் பண்ணணும். அவங்களுக்கும் வந்து ஒரு கஷ்டம். அங்கேருந்து வரவங்களுக்கும் கஷ்டம். வண்டலூர் அந்த பூரா பக்கத்துலேருந்து ரைட்டில் டர்ன் பண்ண முடியாது, அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். இந்த ரோடு மட்டும் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ரீசெண்டாக பெருங்குளத்தூர் பிரிட்ஜு இந்த சைடு ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் அது ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கும் இங்கேருந்து பெருங்குளத்தூர் கனெக்ட் பண்ணுறதுக்கும் பண்ணியிருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடு சதானந்தபுரம் கனெக்ட் பண்ணுறது பண்ணணும். ரொம்ப முக்கியமான ஒரு கனெக்ஷன் அது பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்.